गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். சனிக்கிழமை ஜூன் மாதம் 11ஆம் தேதி, துன்முக்கி வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம். மதியம் 1:45 வரையிலே, அதன் பிறகு பூரம். பகல் 1:45 வரை மகம் நட்சத்திரம் இருக்கிறது, அதன் பிறகு பூரம். இன்றைய திதி வளர்பிறை சப்தமி திதி. யோகம் அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 10:30 முதல் பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். சிம்மத்தில் குரு, ராகு, சந்திரன். விருச்சிகத்தில் செவ்வாய், சனி. கும்பத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே வசந்த உற்சவம். இன்று மாலை ஊஞ்சல் சேவை. திருநெல்வேலி காந்திமதியம்மன் நெல்லையப்பர் திருக்கோவிலிலே ஆணி பெருவிழா ஆரம்பம். ஆணி மாதத்திலே உற்சவம் நடைபெறுவது திருநெல்வேலி காந்திமதியம்மன் கோவிலிலே மிகவும் புகழ் பெற்றது. ஆணி திருவிழா என்று அதை வெகு சிறப்பாக செய்வார்கள். அந்த ஆணி உற்சவம், ஆணி திருவிழா அருள்மிகு காந்திமதியம்மன் உடனாய நெல்லையப்பர் கோவிலிலே இன்று கொடியேற்றத்துடன் துவக்கம். தென் மாவட்டங்களில் உள்ள பல திருக்கோவில்களிலே ஆணி உற்சவம் இன்று ஆரம்பமாகிறது. ராஜபாளையம் பெத்தவநல்லூர் ஸ்ரீ மயூரநாத சுவாமி திருக்கோவில் ஆணி உற்சவமும் இன்றுதான் ஆரம்பமாகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலிலே வசந்தோற்சவம் இன்று முதல் நடைபெறுவதால் திருப்பரங்குன்றத்திலும் இன்று முதல் வசந்த உற்சவம். கண்டதேவி சுவாமி புறப்பாடு இன்றைய தினம். கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் சிம்ம வாகனத்திலே புறப்பாடு. திருநள்ளாறு சனி பகவானுக்கு சிறப்பு ஆராதனை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகிறது. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருச்சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மேஷராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு. குருச்சந்திரன் சேர்ந்தாலே மேஷத்திற்கு யோகம். அதிலும் 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இதன் பயனாக பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பொறுப்புகள், கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு குழுவிலோ ஸ்பெஷல் கமிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஹானரரி போஸ்ட் ஒன்று கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசியிலே இணைந்துள்ள சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி ராசியில் ஆட்சி. வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக தொழிலை துவங்கவும் உள்ள தொழிலை விரிவுபடுத்தவும் இப்பொழுது வாய்ப்புகள் உள்ளன. மாணவ மாணவியருக்கு அவர்கள் விரும்புகின்ற பாடத்திட்டத்திலே வாய்ப்புகள் கிடைக்கும். சேருவதற்கான வாய்ப்பு எளிமையாக கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான நாள். 3ஆம் இடமாகிய சிம்மத்திலே குருவோடு சந்திரன் ராகு இணைந்திருப்பதால் மனதிலே இருக்கின்ற கவலைகளெல்லாம் பலு அனைத்தும் இறங்கிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது கடக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகம். அதே போல 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திரன் குரு ராகுவோடு இணைந்திருப்பது அதை காட்டிலும் மிகப்பெரிய யோகம். லாபஸ்தானத்திலே 3 கிரகங்கள், தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே 3 கிரகங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். இப்பொழுது நீங்கள் செய்து வரும் வியாபாரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். அற்புதமான செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகிவிடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். உங்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்கின்ற நேரம், முதலாக சந்திக்கின்ற நேரம் இது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே குருச்சந்திரன் ராகு ஒன்றாக இணைந்திருக்கிறது. ராசியில் இந்த 3 கிரக சேர்க்கையும், ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதும் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே முன்னேற்றம் ஆகவே வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். நன்மைகள் வெகு அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒன்றாக 10ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. எனவே தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக ஒரு சிலர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே குருச்சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள். செலவு செய்வதற்கு போதுமான அளவு கையிலே பணம் இருக்கும். மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள். விரும்பியதையெல்லாம் வாங்குவீர்கள். நீங்கள் காணும் பொருட்களில் எவையெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி விடுவீர்கள். அத்தகைய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே குரு சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. அஷ்டமாதிபதியாக இப்பொழுது அது செயல்பட்டு கொண்டிருக்கும். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். துலா ராசிக்காரர்களெல்லாம் இன்றைய தினம் தங்களுடைய ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எனினும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவு நன்மை செய்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள்தான் இன்றைய தினம். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். சுய தொழில் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு
வழக்கமாக வரும் பணத்தை விட அதிகமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் புகழ் பெறுவதற்குரிய ஒரு நேரமாகவும் இது விளங்குகிறது. அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு சந்திரன் ராகு சேர்க்கை, 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் உங்களது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ய போகிறீர்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு பெரிய சாதனை புரியும் நேரம் இது. மகத்தான வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்கும். உங்களால் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். ஆலயத்திற்கு செல்லுங்கள் அல்லது ஆன்மீக நூல்களை படியுங்கள். இல்லத்தில் அமர்ந்தபடியே உங்களது பணிகளை எல்லாம் முடிந்தவரை செய்துவிடுங்கள். இயன்றவரை வெளியே அதிகமாக அலைய வேண்டாம். இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது. சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு சந்திரன் ராகு சேர்க்கை சிம்மத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அது உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. குரு ராகு சந்திரன் சேர்க்கை உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு யோகம். பொருளாதார நிலையிலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத ஒரு பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்திலே ஏற்படுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவது, கடன்களை எல்லாம் அடைத்து விடுவது, புதிதாக ஏதேனும் தொழில் துவங்குவது போன்ற அனைத்தும் இப்பொழுது செய்ய வசதியாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக வளர்ச்சி காண்பார்கள். திருமண வயதில் உள்ள கும்பராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன 6ஆம் இடத்திலே. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குருச்சந்திரன் எந்த இடத்தில் இணைந்தாலும் அது மீனராசிக்கு நன்மையை செய்யும். இன்றைய தினம் சிம்மத்தில் குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே மீனராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே தலைமை பொறுப்பு கிடைக்கலாம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கௌரவ பதவிகள், பொறுப்புகள், மிகப்பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ಅಲಂಕಾರ ಶ್ರೀನಿವಾಸ அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச
அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா நீலவண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன் காணுகின்ற காட்சிகளெல்லாம் நந்த கோவிந்தனாகினான் சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான் மனம் மகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான் கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான் ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 11/6/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனி வீடு தான் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்தது, அதுக்குரிய சாத்தியமும் இருந்தது. இப்போ வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் நிறைய கட்டுறோம். இப்போ சில பேர் வந்து 50 வருஷம் 100 வருஷம் அப்படின்னு பரம்பரையாக ஒரு வீடுகளில் வச்சுட்டு வாசம் பண்ணிட்டு வருவான். அப்போ இந்த வீடை வந்து பிரிக்கிற முறைன்னு உண்டு. இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கான்னா அந்த வீடை வந்து 3 பாகமாக பிரிப்பான். இப்போ நிறைய பேர் வந்து வீடை வந்து பிரித்த பிறகு பிரச்சனை வருது குடும்பத்தில்னு சொல்கிறான். அது வந்து லௌகீகமாகவும் வரும், வாஸ்து தோஷ பிரகாரமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் வீடை வந்து 2ஆக பிரித்து நீங்கள் வந்து குறுக்க செவுறு எழுப்பியோ இல்லை இடித்து கட்டும் பொழுது அந்த அமைப்புகளில் கட்டாயம் மாறுதல் வரும். சிலர் வீடை இடிக்காமல் 2ஆக பிரிச்சுப்பா, பக்கம் ஒருத்தர் முன்பக்கம் ஒருத்தர்னு. அப்பயும் வாஸ்து தோஷங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வீடுகளுக்கே அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம், பாலம் யவனம் விருத்தம் இந்த மாதிரி காரணங்களால் தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வீட்டில் வந்து ஏற்கனவே பசுமையாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டினதுனாலையும் தோஷம் வரும், கிணறுகளை மூடியதாலையும் தோஷம் வரும். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இந்த வீடை வந்து பிரிக்கும் பொழுது இந்த கிணறு உள்ள பாகம் குறுக்க வருது. அதாவது இந்த கிணத்தோட பாகம் ஒரு 2 அடி அந்த தம்பியோட வீட்டுக்குள்ளே போகிறது, ஒரு 4.5 அடி அண்ணனோட வீட்டுக்குள்ளே வருது. இப்போ யார் இந்த 2 அடி இருக்கிறவருக்கு வந்து அந்த கிணத்துல இருக்க தண்ணியை மொள்ள முடியாது. சமமாக வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி வரும்போது 2 பேரும் என்ன பண்ணிட்டா அந்த மண் நல்ல ஜலம் இருக்கிற கிணத்தை மண் போட்டு மூடிடுறான். அப்போ மண் போட்டு மூடும்பொழுது பிரச்சனை வருது. அப்போ கட்டாயம் வந்து மனை தோஷம்னு சொல்லுவோம். வாஸ்துப்படி எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் தர்மசாஸ்திரப்படி கங்கையை மூடின தோஷம். இதே வந்து அந்த கிணத்துல வந்து ஜலம் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் அதை பள்ளம்னு எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல ஊற்று வரக்கூடிய ஜலம் இருக்கிற கிணத்தை உரை போட்டு அந்த தண்ணியை 2 பேரும் மோட்டர் போட்டு பகிர்ந்துக்கலாம். ஆனால் மோட்டர் போட்டால் யார் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அதேமாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு அந்த இதில் வந்து மூடினா அது கட்டாயம் தர்மசாஸ்திரப்படி தோஷம். அப்போ வாஸ்துப்படி சரியாக இருந்தாலும் மனை தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இன்னொரு வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பாகமாக பிரிக்கிறான். அப்போ இடையில ஒரு பெரிய மாமரம், பசுமையான மரம், நிறைய காய்ச்சிட்ருக்கு காய். அப்போ இந்த பசுமையாக இருக்கிற மரத்தை அப்போ பார்க்குறாரு, ஒரு பக்கம் ஒருத்தருக்கு வந்து செவுறு எழுப்பும்போது அந்த மரத்தோட ஒரு பெரும்பகுதி இன்னொரு பக்கம் வருது. அப்போ 2 பேருக்கு இடையில பிரச்சனை. அப்போ 3ஆவதுவர் என்ன சொல்கிறார், அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறார், அந்த மரத்தை வெட்டிடலான்னு சொல்கிறார். வெட்டி அப்புறம் அந்த அதுக்கப்புறம் அந்த பாகத்தை பிரிச்சுடுறான். அப்படி அந்த மரத்தை வெட்டும் பொழுதும் கட்டாயம் அந்த மனை தோஷமாகி 3 பேரையுமே பாதிக்கும். அந்த மனை தோஷம்ன்றது பிரித்த அந்த 3 பேருக்குமே அந்த பாதிப்பு கட்டாயம் வரும். ஏன்னா பசுமையாக இருந்த பெரிய மரத்தை மாமரத்தை வெட்டின தோஷம் கட்டாயம் வரும். இன்னொரு இடத்துல பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுறாருன்னு தென்னை மரத்தை வெட்டுறார். ஆனால் அப்படி வெட்டும்பொழுது மனையில் இவருக்கும் தோஷம் வரும், வெட்ட சொன்னவருக்கும் தோஷம் வரும். இதுக்கு தான் வந்து தர்மசாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் இந்த மாதிரி தோஷங்கள் எப்படி கண்ணுக்கு தெரியும்? இந்த மாதிரி தோஷங்கள் வந்து தர்மசாஸ்திரப்படி தோஷம் கண்ணுக்கு தெரியலனாலும் மனையில் தோஷத்தை தாக்கத்தை கட்டாயம் உண்டு பண்ணும். இப்போ ஒரு பசு வந்து வெட்டணும்னு ஒருத்தன் துரத்திட்டு வர்றார். அப்போ ஒரு இடத்துல போய் ஒளியிறது.
அப்போ ஒருத்தர் அங்கே இருந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறான், வெட்ட வந்தவன் கேட்குறான், அந்த பசு எங்கே போச்சு சாமின்னு. அவன் என்ன பண்ணுறான், இதோ இந்த பக்கம் போச்சுன்னு கை காட்டுறான். இப்போ பசுவை வந்து வெட்டினவனுக்கு தோஷம்னா வெட்ட சொன்னவருக்கும் அதில் சரிபாதி தோஷம் பங்கு உண்டு. அதே மாதிரி தான் இந்த தென்னை மரம் கதையிலையும், தென்னை மரம் இவரோட பாகத்தில் வந்து இவர் வெட்டினா கூட பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு வெட்டுன்னு சொன்னவருக்கும் அந்த தோஷம் உண்டு. அதனால் இதெல்லாம் வந்து மனையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மனை தோஷம் சொல்லுவாள். அதே மாதிரி வீடுகளில் வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டோம், அப்போ அந்த வீடுகளில் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்குது. அதே எங்கள் தாத்தா நல்லா இருந்தார், அப்பா நல்லா செழிப்பாக இருந்தால் அதே வீடு, ஆனால் அதே வாஸ்து தான், எந்த மாற்றமும் பண்ணல, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு சௌக்கியம் இல்லை, அப்பா நல்லா இருந்தார் தாத்தா நல்லா இருந்தார் சொல்லும்போது வீடோட அமைப்பில் எந்த மாறுதலும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குன்னா அப்போ தான் யவனத்துலேருந்து விருத்தம் அதான் விருத்தாவஸ்தைக்கு வந்துடுதுன்னு சொல்லுவான். அது வந்து அந்த வீடு வந்து யவன அவஸ்தையிலேருந்து விருத்தாவஸ்தைக்கு வந்துடுது. அதுக்கு இந்த வீடுகளில் வந்து இடம் இருந்தால் அந்த விருட்சங்கள் பவழமல்லி, புரசு, இந்த மாதிரி மரங்களை வைக்கிறது, இடம் இருந்தால் வேப்ப மரம் வைக்கிறது, வேம்பு விருட்சம் வைக்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு இந்த அபூர்வமான இந்த சொன்னம் பார்த்திங்களா அந்த செடிகளை வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறதுனால அது கட்டாயம் யவன அவஸ்தையிலேருந்து விருத்தாவஸ்தைக்கு கட்டாயம் வீடு வரும், அந்த வீடு வந்து கட்டாயம் மாறும். இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம் இல்லை, சின்ன 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 காரியங்களாலேயே இந்த பரிகாரத்தை பண்ணுறதுனாலே நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து தோட்டம் இருந்தால் தான் நம்ம பவழமல்லிலாம் வைக்க முடியும், அப்படி இல்லைன்னா தெருவில் இடம் இருந்தால் கூட நீங்கள் வச்சா தப்பு இல்லைன்னு, அந்த காற்று வரணும், அந்த விருட்சத்தோட மரத்தோட காற்று வரணும், அவ்வளோதானே. நீங்கள் வாசலில் கூட பவழமல்லி வைக்கலாமே, அதிக வேர் போகாது. இந்த பவழமல்லி வைக்கிறதுனால நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் போது நீங்கள் வீட்டு வாசலில் கூட வைக்கலாம், அது தெருவில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், வீட்டு வாசலில் கூட இடம் இருந்தால் நீங்கள் அதை வைக்கலாம், பவழமல்லியை கட்டாயம் வைக்கலாம். ஆனால் இந்த சொன்னம் பார்த்திங்களா, இந்த செடிகளை வைக்கிறதுக்கு தொட்டியில் வைக்கிறதுக்கு வீடுகளில் பால்கனி போகிறோம், மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி போகிறோம், பால்கனி கூட போகிறோம், நீங்கள் பால்கனியில் வச்சு கூட நீங்கள் கட்டாயம் பராமரிக்கலாம். அது தவிர சரி அது செய்ய முடியல, இது செய்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னா கல்யாணமான அந்த வீட்டுக்கு வந்து யார் பெரியவாளோ அவளோட கல்யாணமான அந்த மாதம் அதே நட்சத்திரம் வருது பார்த்திங்களா, அன்றைக்கி வந்து கட்டாயம் நீங்கள் வீட்டில் வந்து கிரக சாந்தி பண்ணிக்கலாம். ஆயுஷ் ஹோமங்கள்லாம் பண்ணுறீங்களா, அப்போ கிரக சாந்தியும் நவகிரக சாந்தியும் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு இல்லைன்னா பொதுவாக வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று பண்ணணுன்னா ஒரு நல்ல நாள் வரும்பொழுது மகா கணபதியை குறித்து அந்த கணபதி ஹோமமோ, இந்த கணபதி ஹோமத்தில் விடிய காலம் வரை அஷ்ட திரவியங்களால் பண்ணக்கூடிய இது உண்டு, அது வேறு. அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னையே வந்து உங்களுக்கு பூர்ணாவதி பண்ணிவிடுவாள், சூரிய உதய நேரத்தில் சரியாக பூர்ணாவதி பண்ணுவோம், அஷ்ட திரவிய ஹோமம்னு, அது வேறு. சாதாரணமாக கணபதி ஹோமம்ன்றது பண்ணலாம். இதை விட நவகிரக சாந்தி பண்ணிக்கலாம், உங்களுக்கு சக்கரத்தாழ்வார் குறித்து சுதர்சன ஹோமம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லகுவாக நம்ம இல்லத்தில் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு நல்ல பலன் தரும். இதை தவிர விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், ஒரு 20 பேரோ 30 பேரை சேர்ந்து ஒரு நல்ல நாளில் ஏகாதசி அன்னைக்கு இல்லை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சிரவணத்தன்னைக்கு வீட்டில் வந்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் ஸ்ரீனிவாச பெருமாளை வச்சு அங்கே பாராயணங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணலாம், இல்லை ருத்ரங்க பாராயணம் பண்ணலாம், உங்களுக்கு மகாருத்ர பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிய முறையில் வீட்டில் வந்து செழிப்பை உண்டு பண்ணக்கூடிய அம்சங்கள்னு சொல்லலாம். அதிக செலவினங்கள் இல்லாமல் சுலபமான வழியில் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதெல்லாம் உண்டு பண்ணணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எளிய வழிகள் இருக்குது. ஆனால் வீடுகளை இடித்து தான் புதுப்பிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி எளிய முறைகளில் அதாவது பிரச்சனைக்குரிய காரணத்தை சரியாக தெரிஞ்சு செய்யும் பொழுது பலன் வந்து நமக்கு 100% கட்டாயம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தோஷங்கள் பற்றியும் வாஸ்துக்கள் பற்றியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நேர்களோட கடிதங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சுவாமிஜி, நீங்கள் இடைவெளிக்கு முன்னாடி தோஷங்கள் பற்றியும் வாஸ்துக்கள் பற்றியும் இடமாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதற்கேற்ற மாதிரியே வந்து கண்ணப்பன் அவர் காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காரு. அதாவது அண்ணன் தம்பி அவங்க 3 பேருக்கும் வந்து சொத்து பிரிவு ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இவருக்கு மட்டும் அந்த கிணறு உள்ள பகுதி வந்து வந்திருக்கு. ஸோ அந்த கிணறு மூடினா தான் வந்து எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும், அதை வந்து கண்டிப்பாக மூடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறை எப்படி மூடணும், என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு அந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விளக்கம் என்ன சுவாமிஜி? இப்போ உங்களுக்கு முதல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் சொன்ன விஷயம் வந்து இதே விஷயந்தான். அதாவது கிணத்துல வந்து ஜலம் இருந்தால் அந்த கிணம் வந்து நல்ல ஊற்று இருந்ததுன்னா அது கிணறு தான். ஒருவேளை எல்லாம் வற்றி போய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பள்ளம். பள்ளம்ன்றது ரொம்ப சுலபமாக பரிகாரம் பண்ணி மூடிடலாம்.
அது எப்படின்னா ஒரு புது மம்முட்டி வாங்கி, புது மம்முட்டி, பாண்டு, கலசம் வாங்கி அந்த மம்முட்டியில் வந்து ஆதிசேஷன், சேஷ பகவான் ஆதிசேஷனை ஆவாகனம் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து மேதினி தேவி சூக்தங்கள் சொல்லி அங்கே யாராவது ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு பண்ண சொன்னால் மேதினி சூக்தம் சொல்வா. சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தங்களை சொல்லி ஜலத்தில் கங்கையை ஆவாகனம் பண்ணி வருண சூக்தங்களை சொல்லிவிட்டோம். உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மம்முட்டியை எடுத்து இந்த மண்ணை எடுத்து நீங்கள் அந்த மேதினி சூக்தம் சொல்லி அந்த பொம்மை பண்ணுவீங்க. அதுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்துவா. அந்த மண்ணை எடுத்து முதல்ல அந்த கணத்தில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரண எப்படி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு மூடலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் கிணறுகளை மூடும்போது கூட நல்ல மண் போட்டோ இல்லை இந்த டஸ்ட்டு குவாரியில் கிடைக்கும் அதை போட்டோ மூடலாம். ரப்பிஷெல்லாம் போட்டு மூடக்கூடாது. அது எப்பயுமே பில்டிங் கட்டுறதுக்கு பிரச்சனைக்குரியது, இன்ஜினியர் சொல்வார். ஆனால் நல்ல கிணறாக இருந்தால் மூடக்கூடாதுன்றதை தவிர வேறு எந்த சாந்தி பண்ணலாமா? நீங்கள் ஆட்டை என்ன தான் பூஜை பண்ணி வெட்டினாலும் வெட்டுறது தான். அதுக்கு நீங்கள் பாதல்வாவே கொடுங்க. அதுக்கு நல்லா வாசனை ரோஜாப்பூ போட்டு பட்டு துணியே போடுங்க. எதை பண்ணாலும் வெட்டுறேன்னு சொன்னீங்கன்னா, வெட்டுற ஆட்டுக்கு என்ன அலங்காரம் பண்ணாலும் அது வெட்டுறதுன்ற வார்த்தைக்கு வெட்டுறது தான். நீங்கள் அலங்காரம் பண்ணதுனால அந்த ஆட்டுக்கு என்ன வலி இல்லாமல் போயிடுமா? அதுக்கு பட்டு துண்டை போட்டு ரோஜாப்பூ மாலை போட்டு அதுக்கு பாதல்வா கொடுத்துட்டு வெட்டினீங்கன்னா கூட அதுக்கு என்ன வலி இல்லாமல் போயிடுமா? ஒரு கிளியை தங்க கூண்டில் வைக்கிறீங்க. அது கூண்டு தங்க கூண்டு கிளிக்கு கூண்டு தான். அது இரும்பு கூண்டாக இருந்தானா தங்க கூண்டாக இருந்தானா. அந்த மாதிரி கிணற மூடுறீங்கன்னு சொல்லும்போது தோஷம்னு சொன்னால் தோஷம்தான். அதுக்கு இதை பண்ணால் பரிகாரமா, அதை பண்ணால் பரிகாரமா, இந்த மந்திரம் சொன்னால் போயிடுமா? எந்த மந்திரம் சொன்னாலும் கங்கையை மூடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. மூடுறதுக்கு நீங்கள் என்ன மந்திரம் சொல்லலாம்னு கேட்குறதுல அர்த்தமே கிடையாது. அதுக்கு பிராச்சித்தம் என்னன்னு கேளுங்க. அது சொல்கிறேன். அது மூடுறதுக்கு எதாவது மந்திரம் சொல்லிட்டா உடனே சரியாக போயிடுமா? அந்த கேள்வியை கேட்காதீங்க. கிணற மூடணுன்னா மூடக்கூடாதுன்னா பிரிக்கிறீங்க. சரி, அது நிறைய ஒரு 1 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள இடமா இருந்தால் நீங்கள் அப்போ நான் சொல்கிற பரிகாரம் பண்ணுங்களேன். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்களேன். ஏன்னா அதில் 3 பேருக்கு பங்கு. அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு கிணறு எடுத்து கொடுங்க. புதுசாக கிணறு எடுங்க. ஜலம் வர கிணறு எடுக்கணும். ஒரு கிணத்தை மூடினீங்கன்னா ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு போய் கிணறு இல்லாத கோயிலுக்கு கிணறு எடுத்து கொடுங்க. இன்னொரு விஷயம், போர் போடுறேன்னு சொல்லாதீங்க. கிணறு எடுக்கணும். போர் போடுறதுன்றது சுலபமான விஷயமா எடுத்துக்காதீங்க. கிணறு எடுக்கணும். ஊற்று வரக்கூடிய கிணறு எடுக்கணும். இப்போ இதுலேயே நீங்கள் பண்ணலாமே. இதை வந்து ஸ்லாபு போட்டு மூடிட்டோம். இப்போ அரசாங்கமே சொல்கிறான் மழை நீர் சேமிப்புன்னு சொல்கிறா இல்லையா? இப்போ இந்த கிணறை மூடுறதுக்கு முன்னால் மழை நீர் சேமிப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த 3 வீடு கட்டுறீங்க இல்லையா? 3 பேர் பாகம் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கிணத்துலேருந்து ஒரு 5 அடி தள்ளி ஒரு பெரிய பள்ளம் எடுத்து அந்த கறி மண்ணெல்லாம் போட்டு பக்குவம் பண்ணுன்றான். அந்த மாதிரி பண்ணி எல்லா மழை நீரும் அதில் வந்து சேரும்படியாக பண்ணி அது ஃபில்டர் பண்ணி அந்த கிணத்துக்கு போகிற மாதிரி பண்ணி அந்த கிணத்தை வந்து நல்லா காங்கிரீட் போட்டு மூடுங்களேன். உள்ளே தண்ணி சேர்ந்துட்டே இருக்குமே. அதனால் கிணத்தை போட்டு ரபிஷ் போட்டு மூடி அது மேலே இன்னும் ஒரு 2 ரூம் போட்டுக்கலாம்னு ஏன் நினைக்கிறீங்க? பள்ளத்தை நிரப்பி அதில் வீடு போட்டு அதில் தூங்குறதே தோஷம். அப்போ கூடுமான வரை அப்போ மழைநீர் சேமிப்பாக பயன்படுத்தலாம். அப்போ எனக்கு 10 அடி போயிடுது, 100 ஸ்கொயர் ஃபீட் போயிடுதுன்னா அந்த 100 சதுரடியை காமனாக ஒதுக்குங்க. ஒரு 4000 3000 சதுரடி பிரிச்சுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 100 சதுரடியை ஒதுக்க முடியாதா? நீங்கள் கேட்கலாம், இல்லை மொத்தமே ஒரு அரை கிரவுண்டு தான்னா. அந்த அரை கிரவுண்டுனா ஏன் ஒரு ஃப்ளோர் ஒருத்தர் வச்சுக்கங்களேன். அதில் ஒரு ஃப்ளோர் ஒருத்தர், செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தர், தேர்ட் ஃப்ளோர் ஒருத்தர் அப்படி பிரிச்சுங்களேன். ஏன் 400 சதுரடி பிரிக்கிறீங்க? இப்போ மனசு இல்லைன்னு அர்த்தம். இப்போ தான் அடுக்குமாடி குடியிருப்பில் போய் வசிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்கல்ல. புறா குண்டு மாதிரி இருக்குது. கேட்டால் லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, எதையோ சொல்லிட்டு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வாசம் பண்ணுறோமா இல்லையா? அப்போ சகோதரர்கள் ஏன் ஒரு அடுக்கில் நீங்கள் வசிக்க முடியாது? அப்போ அந்த கீழ் போர்ஷனை வந்து கிணறு வந்து சேமிப்பு ஆக்கிட்டோம், மழைநீர் சேமிப்பு ஆக்கிட்டோம். ஒருத்தர் ஒரு ஃப்ளோரில் இருக்கலாமே. அது நான் சொல்கிறது சின்ன இடமா இருந்தால். பெரிய இடமா இருந்தால் அது நீங்கள் கணக்குலேயே எடுத்துக்காதீங்க. கணக்கில் எடுத்துக்காமல் காமன் ஆக்கிட்டோ எல்லாரும் மழைநீர் சேமிக்க பண்ணுங்கள். இந்த 2ம் பண்ணாமல் நீங்கள் அந்த கிணத்துல தண்ணி இருந்தால் மூடணும்னு நினைக்கிறது தப்பு. சரி, கிணத்துல தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, அப்போ நீங்கள் மூடிடுங்க. கிணறு வற்றி போச்சு, ஒன்றுமே இல்லை, வெறும் அதுதான் நான் சொல்லிட்டேன், பள்ளம்ன்ற விதத்தில் மூடிடுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், கலசம் வச்சு வருண சுத்தங்கள்லாம் சொல்லி ஒரு அர்ச்சகரை வர சொல்லி வேதம் படித்த புரியவரை வச்சு நீங்கள் அதை மூடுங்க. அப்படி கிணத்துல தண்ணி இருந்து மூடிட்டால்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு கிணறு கட்டாயம் நீங்கள் எடுத்து கொடுக்குறது நல்லது. போர் போடுறது சுமார் தான் சொல்லுவேன். அது பெரிய பரிகாரம் சொல்ல மாட்டேன். போர் போட்டு கொடுக்குறேன்னா சுமார் தான். கிணறு எடுத்து கொடுக்கணும். கோயிலில் வந்து கிணறு எடுக்கிறீங்கன்னா அந்த கோயிலேருந்து வரக்கூடிய மழை தண்ணி பூரா அந்த கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி பண்ணி கொடுத்து பண்ணணும். சாதாரணமாக இல்லை. கோயிலோட மண்டபத்துலேயும் அதுலேயே தண்ணி வருது இல்லையா, அந்த தண்ணியெலாம் கிணத்துல போய் இறங்குற மாதிரி பக்குவம் பண்ணி கிணறு எடுத்து கொடுங்க. அது கோயில் சுவாமிக்கு டெய்லி பயன்படுத்துவோம். அதுதான் பரிகாரமே தவிர வேறு பரிகாரம் கிடையாது. அதனால் இந்த கிணறு எடுக்கிறது தான் சரியான பரிகாரம்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் இதில் வந்து எந்த மாறுதலும் வேண்டாம். ஒத்துமைன்றது தான் முக்கியம். மனசு தான் முக்கியமே தவிர பணத்தை விட மனசு தான் முக்கியம். இப்போ அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து காமன் ஆக்கணும்.
இல்லை உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னா அதை மழைநீர் சேமிப்பாக்குங்க. மழைநீர் சேமிப்பாக்கினா கூட கட்டடம்னா நீங்கள் எத்தனையோ இப்போ பிளான் போடுற ஆர்கிடெக்ட்லாம் இருக்கான். இந்த கிணத்துக்கு குறுக்க பீம் வந்து பக்குவமாக போய் வீடு கட்டணும்னா அதுக்கு யோசனை சொல்கிறா 100 பேர் இருக்குது. அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. இப்போ எவ்வளோ இது வந்துடுது. நீங்கள் பெரிய நதியிலேயே பாலம் போடுறான். அதனால் இங்கே கிணத்துக்கு நடுவில் பில்லர் போட்டு வீடை கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி வரும்போது நீங்கள் அந்த இடத்த வந்து எப்படி வாஸ்துப்படி மாற்றி அமைச்சணும் அப்படியே அமைச்சிக்கலாம். அதுக்கும் 1000 வழி இருக்குது. அதனால் நீங்கள் சுலபமான வழியை நினச்சி கிணத்தை மூடிடலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, யாராவது ஒரு ஐயருக்கு ஒரு 300 ரூபா கொடுத்தா அவர் வந்து ஜலத்தை கையில் வச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு தேங்காய் உடைச்சி அதை பூஜை போட்டு மூடிட்டா நிம்மதின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் அவ்வளோ சுலபமான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் கிணத்தை மூட, ஏன்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தண்ணியும் காற்றும் எல்லாருக்கும் பொது. என் வீட்டில் இருக்க கிணறு என் வீட்டில் இருக்க தண்ணின்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு அரசாங்கம் ஒரு வேளை வரி போட்டால் கூட சர்வீஸ் சார்ஜ் தானே தவிர தண்ணியை ஒன்றும் விலைக்கு கொடுத்ததா நினைக்காதீங்க. இந்த தண்ணியும் கரண்ட்டும் காற்றும் எல்லாருக்கும் பொதுவான விஷயந்தான். இதை வந்து நம்ம யாரும் தவறாக பயன்படுத்தவே கூடாது. கரண்ட்டு கூட சொல்கிறோம், பெரிய கல்யாண வீடு, நான் என்கிட்ட காசு இருக்குது, நான் 10,000 யூனிட் செலவு பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது இல்லாமல் தான் எவ்வளோ நாள் நம்ம குழந்தைங்க படிக்காமல் போயிடுறான் அந்த கரண்ட் இல்லாமல். அதனால் இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. தண்ணியாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும். நிறைய பேர் பாருங்கள், புகையை விடுவான், அப்படியே டயரை கொளுத்துவான். ஏன் கொளுத்துறீங்க கேட்டால், இன்றைக்கி போகி பண்டிகை, என் வீட்டில் இருக்க டயர் நான் கொளுத்துறேன். உங்கள் வீட்டு டயராக இருக்கலாம், உங்கள் வீடு வாசலாக இருக்கலாம். ஆனால் காற்று எல்லாருக்கும் பொது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற தண்ணி, நீங்கள் மூட போகிற தண்ணி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை நீங்கள் மூடுறீங்க. இந்த தண்ணி சொட்டு தண்ணி இல்லாத இன்றைக்கி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான். நீங்கள் வடதேசம் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டாலும். ஏன்னா அந்த ஊரில் தண்ணியே கிடையாது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு பெண்கள் 10 கிலோமீட்டர் நடந்து போகலாம். சமையல் பண்ணணுன்னா கரெக்டாக அவன் 5 மணிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் 12 மணிக்கு சமைக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு பானை தண்ணிக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிற ஊரில் இருக்குச்சு. நமக்கு எப்படி வந்து மனசே எப்படி மனம் வருது நம்ம இந்த கங்கையை மூடுறதுக்கு? பெரியவாள்லாம் கிணத்து தண்ணியை கங்கைன்னு சொல்லியிருக்கான். அதனால் தண்ணி இருக்கிற கிணறை மூடாமல் இருக்கிறதுக்கு அண்ணன் தம்பி ஒத்துழைப்போடு அதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கணும். இது உங்கள் பிரச்சனை நினைக்கக்கூடாது. நீங்கள் மூடுனா உங்கள் சகோதரருக்கும் அந்த பாதிப்பு வரும். கட்டாயம் அதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கு அந்த பாதிப்பு வரும். அதனால் கிணறை மூடக்கூடாது. அப்படி மூடினால் ஏதாவது ஒரு கோயிலில் கட்டாயம் பரிகாரம்னா அதுதான், கிணறு எடுத்து கொடுக்கணும். அதுதான் பரிகாரம். ஊற்று வரா மாதிரி எடுக்கணும். ஐயோ கிணறு எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகுமேனா அப்போ மூடாதீங்க. ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட போடுங்க, இதுக்கு நல்ல வழி சொல்லுவோம். அதே மாதிரி கட்டிக்கங்க. ஒரு கடத்தில் வந்து இப்போ நிறைய சிமெண்ட் உரைகள்லாம் வருது, அது மாதிரிலாம் உரை போட்டு மழை தண்ணி இறங்குற மாதிரி பண்ணி பக்காவாக பண்ணிக்கங்க. அதனால் மூடுறதுக்காக ஏதாவது சிம்பிளாக ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னா அதுக்கு எந்த மந்திரமும் கிடையாது. நீங்கள் பரிகாரம்னு பண்ணால் மந்திரம் சொல்லி மூடினாலும் இன்னொரு கிணறு எடுத்து கொடுத்தா தான் பரிகாரமே தவிர வேறு பரிகாரம் கிடையாது. பள்ளம்னு சொல்லிட்டா பிரச்சனையை விட்டுருங்க. பள்ளமாக இருந்தால் அதுக்கு ஒன்றும் தீர்வு வந்து மூடிடலாம். பள்ளமாக இருந்தால் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட ஒரு இன்ஜினியர் கிட்ட கேட்டு அதை பக்காவாக மூடுங்க. ஆனால் கங்கையை வந்து கட்டாயம் நீங்கள் மூடக்கூடாது. நீங்கள் வாஸ்து தோஷமாக இருந்தால் கூட பரிகாரம் பண்ண சொல்லுவோமே தவிர கங்கையை மூடுறதை நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. அதனால் நல்ல ஜலம் உள்ள கங்கையை கட்டாயம் நீங்கள் மூடக்கூடாது. அதுக்கு எளிய மந்திரம் வலிய மந்திரம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் சொல்லலாம் 1 லட்சம் செலவு பண்ணி 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி சாந்தி பண்ணிட்டானா அதையும் செலவு பண்ணுறீங்க. ஒரு திருக்கோயிலுக்கு கிணறு எடுத்து கொடுங்க, அதுதான் பரிகாரம். இதை தவிர வேறு பரிகாரம் இல்லை. சரி, நான் கோயிலுக்கு ரொம்ப போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? சரி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் வாஸ்து நம்பிக்கை இருக்குன்றீங்களா? சில பேர் இருக்கா, ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கும், வாஸ்துவில் நம்பிக்கை இருக்கும், ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது. கோயிலுக்கு போகிறத விரும்ப மாட்டான். கோயிலுக்கு ஏன் செஞ்சு கொடுக்கணும்? அப்படி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு போர் போட்டு கொடுங்க, கிணறு எடுத்து கொடுங்க. குழந்தைங்க படிக்கிறா இல்லையா, அந்த மாதிரிலாம் பொது கிணறு எடுத்து கொடுங்க. ஏதாவது ஒரு கிராமத்தில் பொது கிணறு எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுங்கள். ஆனால் மந்திரங்களை சொல்லிலாம் இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு நீங்கள் தேடவே முடியாது. கிணத்தை மூடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இதுக்கு பரிகாரம்னா நான் சொன்ன மாதிரி பள்ளமாக தான் மூடுங்க. இந்த கிணறை அப்படி மூடிட்டீங்க நிர்பந்தத்தாலனா ஒரு வேதம் படித்த பெரியோரை வச்சு மூடிட்டோம். நீங்கள் அதேமாதிரி ஒரு கோயிலுக்கு கிணறு எடுத்து கொடுங்க. இதுக்கு வேறு குறுக்கு வழிகளை தேட முடியாது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கண்ணப்பன் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுக்கும் பயன்படுற மாதிரியான விஷயம் இப்போ நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது கிணறு மூடணுமா வேணாமா, எந்த மாதிரியான கிணறு வந்து நம்ம மூடணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேருக்குள்ளே இருந்தது. அதற்கான ஒரு நல்ல விளக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்னைக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சுவாமிஜி. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி காணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.